Explore Education. இந்த வீடியோவில் கிளாஸ் 11 and 12 ஃபிசிக்ஸ் ரெஃபரன்ஸ் புக்ஸை பற்றி பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் 10th to 11th வரக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்டுமே வரக்கூடிய பெரிய கன்ஃபியூஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிபிஎஸ்சி போர்டு எக்ஸாமுக்கு என்சிஆர்டி புக் மட்டும் போதுமா, அதே மாதிரி ஜேஇக்கு நீட் எக்ஸாமுக்கு என்சிஆர்டி புக் படித்தா மட்டும் போதுமா, இல்லை வேறு சில ரெஃபரன்ஸ் புக்ஸ் வேணுமா, இதுதான் வரக்கூடிய பெரிய கன்ஃபியூஷன். இந்த வீடியோவில் அந்த கன்ஃபியூஷனை சால்வ் பண்ணுற மாதிரியான சில சொல்யூஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஃபிசிக்ஸ் புக்ஸை 3 பார்ட்டாக பிரித்து பண்ணேன். 3 செக்ஷன்ஸ் ஆஃப் புக்ஸாக பிரிக்கிறேன். ஒன்று, த புக்ஸ் விச் ஹெல்ப்ஸ் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் த ஃபண்டமெண்டல்ஸ், கான்செப்டை கிளியராக புரிய வைக்கிற புக்ஸு. அடுத்தது, ஹையர் கான்செப்ஷுவல் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் சப்ஜெக்டிவ் டைப் சால்விங் சம்ஸ். 3வது டைப் ஆஃப் புக்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ஓரியன்ட் புக்ஸ். ஸோ ஸ்பெசிஃபிக் எக்ஸாம்ஸை டார்கெட் பண்ணுற மாதிரியான புக்ஸ். ஸோ ஃபண்டமெண்டல் புக்ஸ் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் என்சிஆர்டி. டெஃபினட்டா என்சிஆர்டிக்கு எந்த விதமான சப்ஸ்டியூட்டுமே கிடையாது. என்சிஆர்டி தான். பிசிக்ஸ் புக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு சில பிரச்சனைகள் என்னென்ன என்சிஆர்டின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய மேத்தமெட்டிக்கல் லாங்குவேஜ் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது எல்லா ஸ்டூடெண்ட்க்கும் கம்ஃபர்டபுளாக இருக்குமான்றது ஒரு கேள்விக்குறி. தே அசியூம் தட் யூ நோ த பேசிக்ஸ் வெரி வெல். ஸோ நான் அடிக்கடி சொல்ற விஷயம், என்சிஆர்டின்றது ஒரு நாவல் மாதிரி. அவங்க எல்லா சாப்டர்லையுமே கேரக்டர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ண மாட்டாங்க. என்சிஆர்டியில் என்ன பண்ணுவாங்கன்னா, தே அசியூம் தட் உங்களுக்கு பிசிக்ஸோட பேசிக் நல்லா தெரியும் அப்படின்னு தான் அசியூம் பண்ணியிருப்பாங்க. அப்போ எங்க பெரிய பிரச்சனை அங்கே வருது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா, டெரிவேஷன்ஸ்ல ஸ்டெப் பை ஸ்டெப் டெரிவேஷன்ஸ் இருக்காது. கான்செப்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க, ஃபைனல் ஆன்சருக்கு போயிடுவாங்க, நிறைய எக்ஸ்பிளனேட்டரி இருக்காது. ஸோ அப்போ என்சிஆர்டிக்கு அடுத்த சில சப்ஸ்டியூட் என்ன ரெஃபரன்ஸ் புக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் 1 எஸ்எல்ஆர் தான். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ் பண்ற ரெஃபரன்ஸ் புக் இது. டெஃபினட்டா நல்ல புக் தான். சிம்பிளிஃபைட் பிசிக்ஸ் பை எஸ்எல்ஆர். அதுல ஸ்டெப் பை ஸ்டெப் டெரிவேஷன்ஸ் இருக்கும், நிறைய சம்ஸ் இருக்கும். பிகினர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி இன்னொரு ரெஃபரன்ஸ் புக் பார்த்தீங்கன்னா பிரதீப்ஸோட ஃபண்டமெண்டல் பிசிக்ஸ். அதுவும் நல்ல புக் தான். ஸ்டெப் பை ஸ்டெப் நிறைய டெரிவேஷன்ஸ் இருக்கும். கொஞ்சம் ஆவரேஜ் அண்ட் அபோவ் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நல்ல புக். அடுத்தது மாடர்ன் ஏபிசி. இது ஒரு ஓஜி புக்னே சொல்லுவேன். ஸோ எஸ்எல்ஆர் இப்போ யூஸ் பண்ணதுக்கு முன்னாடி ஒரு 10 to 15 years முன்னாடி நிறைய பேர் யூஸ் பண்ணியிருந்தாங்க. நிறைய கேவி டீச்சர்ஸ், நவோதயா டீச்சர்ஸ் யூஸ் பண்ணியிருந்த அண்டர் ரேட்டட் புக்கு, பட் ரொம்ப நல்ல புக்கு. மாடர்ன் ஏபிசி ஃபார் பிசிக்ஸ், அதுவும் நல்ல புக்கு. அடுத்தது, ஹையர் கான்செப்ட் அண்ட் சப்ஜெக்டிவ் நியூமரிக்கல்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணதுக்கான ரெஃபரன்ஸ் புக்கு. டெஃபினட்டா கான்செப்ட் ஆஃப் பிசிக்ஸ் பை ஹெச்சி வர்மா. ஸோ எக்ஸலன்ட் புக்கு. பிசிக்ஸ் படிக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வேண்டிய ஒரு புக்கு. பட் பிரச்சனை என்னன்னா, திஸ் இஸ் நாட் ஃபார் எவ்ரிவன். அந்த புக்கை படிக்கிறதுக்கு உங்க பேசிக்ஸ்க்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கணும். படிச்சீங்கன்னா டெஃபினட்டா நீங்க யூஸ் பண்ணலாம். ஹெச்சி வர்மா. அடுத்தது, அண்டர்ஸ்டாண்டிங் பிசிக்ஸ் பை டிசி பாண்டி. வெரி குட் புக் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரிப்பேரிங் ஃபார் ஜேஇ அண்ட் ஃபார் நீட். ஸோ கொஞ்சம் ஹையர் ஆர்டர் கான்செப்டா இருக்கும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாவே இன்க்ரீஸ் பண்ணிட்டு போவாங்க. நல்ல ரெஃபரன்ஸ் புக்கு. அதே மாதிரி நிறைய லெவல் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். போத் சப்ஜெக்டிவ் அண்ட் அப்ஜெக்டிவ் லெவல் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ப்ராப்ளம் சால்விங் அட்வான்ஸ் லெவல் ப்ரிப்பரேஷனுக்கு நீங்க போறீங்கன்னா ஐ ஸ்ட்ராங்லி ரெக்கமெண்ட் டிசி பாண்டே. ஜேஇ அட்வான்ஸ் லெவலுக்கு போறீங்கன்னா ஜேஇ அட்வான்ஸ் லெவலுக்கு நான் 2 புக்கை ரெஃபர் பண்ணுவேன். ஒன்னு பிஎன் சர்மா, அடுத்தது பிசிக்ஸ் கேலக்ஸி பை ஆஷிஷ் அரோரா. இந்த 2 புக்குமே ரொம்ப ரொம்ப நல்ல புக்கு. எஸ்பெஷலி ஃபார் ஜேஇ அட்வான்ஸ்க்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ணதுக்கு உங்க கான்செப்டை ரொம்ப தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ ஹையர் ஆர்டர் சம்ஸ்க்கு எப்படி சால்வ் பண்றது ஐடியாவும் உங்களுக்கு ஈஸியா கிடைக்கும். இது அடுத்தது, எக்ஸாம் ஓரியன்டட் புக்ஸ் சொன்னேன் இல்லைங்களா. சிபிஎஸ்சி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் இது எல்லா புக்குமே என்னோட பார்வையில நான் சொல்லக்கூடிய ஒரு ரெஃபரன்ஸ் புக்ஸ் தான். சிபிஎஸ்சி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் எம்டிஜியோட சாம்பியன். லாஸ்ட் இயர்ஸ் ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन பேப்பர்ஸ் சாப்டர் வைஸ் இருக்கும். வெரி குட் புக். அடுத்தது, ஸ்பெசிஃபிக்லி ஃபார் ஜேஇ எக்ஸாம்ஸ்க்கு we have solved question papers by Aryan Publications. எம்டிஜி பப்ளிகேஷன் நீட்க்கு புக்ஸ் இருக்கு. இது மாதிரி பப்ளிகேஷன்ஸ்ல ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन பேப்பர்ஸ் படிக்கிறது மூலமா உங்களுக்கு ப்ரீவியஸ் இயரோட எக்ஸாமினேஷனோட ட்ரெண்ட் தெரியும். எந்த சில கான்செப்ட்ல அதிகமா क्वेश्चंस கேட்டிருக்காங்கன்னு தெரியும். பிஒய்க்கு क्वेश्चन சால்வ் பண்ணது டெஃபினட்டா ஒரு எக்ஸாமை ரொம்ப கான்ஃபிடன்ஸோட அப்ரோச் பண்ணது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வீடியோல நான் 3 செக்ஷன்ஸ் ஆஃப் புக்ஸை சொல்லியிருக்கேன். ஒன்னு ஃபண்டமெண்டல்ஸ் பில்ட் பண்ணது, அடுத்தது ஹையர் கான்செப்டுவலுக்கு, அடுத்தது ஸ்பெசிஃபிக் எக்ஸாமுக்கு ஃபோக்கஸ் பண்ணி. இதுல இருக்க எல்லா புக்ஸுமே வாங்கணும்னு அவசியம் இல்லை. ஒவ்வொரு செக்ஷன்ல ஏதாவது ஒரு புக்கை சூஸ் பண்ணுங்க. அந்த புக்கை தரவா படிங்க. நீங்க 10 புக்கு வாங்கி அரைகுறையா படிக்கிறதோட 2-3 புக்கை வாங்கி அந்த தரவா படிக்கிறது உங்களோட பிசிக்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை பெட்டரா இம்ப்ரூவ் பண்ணதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. இன்னும் இதை போல நிறைய சிபிஎஸ்சி ரிலேட்டட் ஜேஇ நீட் ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் இது மாதிரி வீடியோஸ் இங்கே வரப்போகுது. ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
ஸோ நீங்கள் எந்த ரெஃபரன்ஸ் புக்கை யூஸ் பண்ணுறீங்க, இல்லை உங்களுக்கு எந்த ரெஃபரன்ஸ் புக் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in the next video. Thank you.